ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேசரி எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய மெத்தட் இது. நான் எப்படி செய்கிறேன்னு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் தான் எல்லா பொருளும் ரவா சீனிலாம் அளக்கணும். அந்த மெஷரிங் கப்பில் 3 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுடு தண்ணியை ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு இந்த 3 கப்பு தண்ணியை அளந்து ஊற்றிருக்கேன். இந்த கப்பை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி சுட்டுட்டு அடுத்த அடுப்பில் எடுத்து வச்சுப்போம். அந்த அடுப்பில் மீடியமாக வச்சுக்கோங்க. தண்ணி சுட்டுட்டு இருக்கட்டும். இப்போ வானலியில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா காஞ்சோடனே அதில் முந்திரி பருப்பு போடுங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் லேசாக பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் திராட்சையை போடுங்க. திராட்சையும் போட்டு திராட்சை நல்லா அந்த நெய்யில் பொரிஞ்சு உப்பி வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்போ தான் ருசியாக இருக்கும். இப்போ நான் வறுக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு திராட்சை உப்பி வரணும். அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். திராட்சை பழம் முந்திரி நல்லா பொன்னிறமாக செவந்திருக்கு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நான் தண்ணி அளந்த அதே மெஷரிங் கப்பு வச்சுருக்கேன். அது 200 கிராம் அளவு. அதில் 1 கப்பு ரவா போட்டுக்கிறேன். நெய்யிலே வறுத்துட்டுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரவை காந்திடும். அடுப்பில் சிம்மு வச்சுக்கிட்டு ஒரு மிதமான சூட்டில் அந்த நெய்யில் ரவையை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் தான் அந்த ரவை வேகிறது தான் நம்ம கேசரிக்கு ருசி கொடுக்கும். காந்திராமல் ரவையை நல்லா பொன்னிறமாக நல்லா கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா கீழே மிளகுன எல்லா இடமும் நல்லா ரவை வெந்து வரும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுதான் கேசரி ருசிக்கு இந்த ரவை வறுக்கிறது தான் முக்கியம். நல்லா வறுத்துக்கோங்க. அந்த வெந்த ரவையில் சர்க்கரை இதெல்லாம் கலக்கிறப்ப நல்லாயிருக்கும் ருசி கேசரி. இந்த சமயத்தில் நல்லா சிவப்பாக வெந்துடும் சமயத்தில் பக்கத்து அடுப்பில் வச்சுருந்தோம்ல சுடு தண்ணி, அதை இந்த வறுத்த ரவையில் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற்றிட்டேன். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி. அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். இந்த சமயத்தில் ஒரு சிட்டிகை கேசரி பவுடருக்கு எடுத்துக்கோங்க. தூள் பண்ண ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ரவையோட கேசரி பவுடர் ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். இந்த ரவை இந்த சுடு தண்ணியில் நல்லா வெந்து வரட்டும். சுடு தண்ணி ஊற்றுறது தான் ரவை நல்லா மணலாக வெந்திருக்கும். நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றுனீங்கன்னா கேசரியில் கொலன்னு போயிடும், குழஞ்சி போயிடும் ரவை. சுடு தண்ணியில் ஊற்றுனா ரவை மணலாக இருக்குது பாருங்கள். இப்போ ரவை, தண்ணி, கேசரி இதெல்லாம் கேசரி பவுடர், ஏலக்காயெல்லாம் போட்டு ஒரு கிண்டிட்டோம். இப்போ இதுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கணும். ஸ்வீட் நம்ம எவ்வளோ கப்பு தண்ணிக்கும் ரவையும் அளந்து அதே கப்பில் இப்போ நம்ம சர்க்கரை அளந்து எடுத்துப்போம். 1க்கு 2 போடணும். ஆனால் எங்கள் வீட்டில் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டோம். அதனால் 1 கப்புக்கு இப்போ ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்க்குறேன். அடுத்து 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 கப்பு 2 கப்பு சேருங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் சீனி கொஞ்சம் சுகர் இனிப்பு கம்மியாக தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றதுனால நான் 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கப்பு சேர்த்துக்கோங்க. 1க்கு 2 சர்க்கரை அளவு. இப்போ நல்லா அந்த அடுப்பு நல்லா வானலை நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்போ கிளறப்ப நல்லா அழுத்தி கிண்டணும். சர்க்கரையும் ரவையும் இந்த சமயத்தில் சர்க்கரை இந்த தீக்கு மெல்ட் ஆகி தண்ணியாக வரும். அப்போ ரவை கெட்டியாக இருக்கும். அதை நல்லா உடச்சி விட்டு கரண்டியால் கிண்டினா சரியாயிடும். கரண்டியால் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா அழகாக அந்த ரவை அந்த சர்க்கரையில் கலந்து சரியாக வந்துடும். இப்போ நான் கரண்டியாலே மதித்து விட்றேன் பாருங்கள். கட்டியாக இருக்குன்னு பயப்படாதீங்க. அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி வர்றதில் ரவை அப்படி தான் இருக்கும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அழகாக வந்துடும். கெட்டியெல்லாம் தானாக கரைஞ்சிடும் அந்த சர்க்கரை பாகில்.
கொஞ்சம் கைவிடாமல் கிளறுங்க. அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். நான் சொல்கிற பக்குவத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கேசரி வந்து ஆறி போனாலும் கெட்டியாகாமல் நல்லா வந்து பதமான பக்குவத்தில் இருக்கும். அல்வா பதத்தில் இருக்கும். சில பேர் கேசரி சில சமயத்தில் நம்ம கேசரி கிண்டோம்னா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா கேக்கு மாதிரி போயிடும். அப்படிலாம் இருக்காது. சமமாக வந்து 1க்கு 3 தண்ணி 1க்கு 2 சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரவாவுக்கு. அப்படி செஞ்சிங்கன்னா வந்து அந்த சுடு தண்ணியில்ன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து அது கெட்டியாக போகாது. அந்த கேசரி இல்லை அல்வா மாதிரி நல்லா எடுக்க வரும். கரண்டியில் எல்லாம் பொறுத்து டக்குன்னு கீழே வர்ற மாதிரி இருக்கும். அந்த பக்குவத்தில் நீங்கள் கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கை விடாமல் கிண்டினோடனே அந்த சக்கையில் வந்து ரவையெல்லாம் அழகாக கரைஞ்சி இப்போ நல்லா அல்வா பதத்துக்கு இருக்குது பாருங்கள் கேசரி. இப்போ நம்ம சர்க்கரை ரவை கேசரி போட்டு ஏலக்காய் சேர்த்துட்டோம். இந்த சமயத்தில் பாருங்கள் எல்லாம் சுருண்டு வருது பாருங்கள், ஒட்டலை பாருங்கள். மிதமான தீயில் இருக்கணும். இது வரைக்கும் நெய்யோ எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கலை. ரவை வறுத்த நெய் தான். இதுலேயே பாருங்கள் நம்ம போட்ட தண்ணியோட இது அளவுக்கு எவ்வளோ அழகாக சட்டியில் ஒட்டாமல் இந்த கேசரி வருது. இந்த சமயத்தில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெயாக சேருங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாத மாதிரி கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துடாதீங்க. எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம நெய் நிறையா போட்டு செஞ்சோம்னா திகட்டும். சாப்பிட்றப்ப இந்த எண்ணெய் சேர்த்தோம்னா அந்த திகட்டுத்தன்மை இருக்காது. அதனால தான் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறது. இதுதான் வந்து கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க. எண்ணெய் தான் நிறையா சேர்ப்பாங்க. நெய் இறக்கும் போது தான் சேர்ப்பாங்க. நம்ம அதே மாடலில் செய்கிறோம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ அதில் வந்து வறுத்து வச்சு இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துப்போம். யாரும் கெஸ்ட்டுலாம் வந்தாங்க இதெல்லாம் சமயத்தில் இது உடனே செய்யலாம். 5 நிமிஷம் செய்யக்கூடிய விஷயம் கேசரி. நம்ம அளவுகளோட கரெக்டான பக்குவத்தில் செஞ்சோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இந்த மாடலில் செஞ்சு பாருங்கள் கேசரி. இவ்வளோ அழகாக ஒட்டாமல் உருண்டு வருது பாருங்கள் அல்வா பக்குவத்துக்கு. நம்ம எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அது வரைக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கிளறிட்டிங்கன்னா போதும். இந்த சமயத்தில் இப்போ நீங்கள் வந்து நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ நான் நெய் அளவு காமிக்கிறேன் பாருங்கள். நெய்யெலாம் ரொம்ப நிறையாவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இப்போ இந்த கேசரி நல்லா கிண்டிப்போம். எப்படி ஒட்டவே இல்லை பாருங்கள். அதுக்கு வந்து அதிகமாக நெய் சேர்க்கலை. எண்ணெயும் வந்து ஒரு 3 குழிக்கரண்டி சேர்த்தேன், அவ்வளோதான். நெய் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஒட்டவே அல்வா மாதிரி வருது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம அந்த கரெக்டான அளவு தண்ணியும் ரவை சரியாக வறுக்கிறதுல தான் அந்த கேசரியோட ருசியே இருக்குது. இது பாருங்கள் அல்வா நான் சேர்த்தது ரொம்ப கொஞ்சமான நெய்யும் எண்ணெயும் தான். இவ்வளோ அழகாக நான் வச்சுருக்க சாதாரண வானொலி தான், நான்ஸ்டிக் தவாலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ கொட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி அல்வா பதத்துக்கு இருக்கணும். இது ஆறி போனாலுமே இது வந்து தண்ணியில் நல்லா வெந்ததால் கெட்டியெல்லாம் போகாது, கேக்கு மாதிரிலாம் ஆகாது. அழகாக அப்படியே வந்து கரண்டியில் கொட்டால் டப்புன்னு இலையில விழும். அது மாதிரி பக்குவத்தில் இந்த கேசரி இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் கேசரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இவ்வளோ அழகாக கப்பில் வந்து போட்டு கட்டி வச்சுருக்கேன். இதே பக்குவத்துலேயே இருக்கவும் நல்லாயிருக்கும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.